இது விஜய் இதை எப்படி, ஏன்னா அந்த மீடியா பிரசன்ஸ் எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, விஜயால அந்த மக்கள் இறந்துட்டாங்க, விஜயால, நான் இப்போ சொல்றேன் விஜயால அந்த மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லல, விஜய் அந்த மக்கள் இறப்புக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காரு. அதே போல தமிழக அரசும் அந்த மக்களுடைய இறப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதை நீங்க மறுக்க முடியாது. ஆனா அந்த மக்களும் அந்த மக்களோட இறப்புக்கு அவங்களும் அவங்களோட வில்லிங்னஸ்ல தான் போய் அவங்களோட உயிர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இங்க விஷயம். இதை தான் நம்ம இங்க கிளியரா சொல்ல வரோம். ஆனா நமக்கு இருக்க கோபத்தையும் நான் வெளிப்படுத்திட்டேன். இவங்க எல்லாரும் மேலேயும் இருக்க கோபத்தை நான் வெளிப்படுத்திட்டேன். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. 40 உயிர், அது நமக்கு கோபம் வருது, இன்னும் திட்டணும் தான் தோணுது. யாராவது கிடைச்சா திட்டணும் அடிக்கணும்னு தோணுது. வேற வழி இல்லை, நம்மளால இருக்க மனசுல இருக்கிறத கொட்டி தீக்கிறோம். ஸோ அதை நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன். ஸோ ஏதாவது வருத்தப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தேன்னா தப்பா நினைச்சுக்கோ. ஏன்னா 40 பேர் செத்ததுக்கு இதுக்கும் கூட நான் யாரையும் திட்டலைன்னா எனக்கு பேசுற மனுஷனா இருக்க தோணலை. நான் திட்டு தான் செய்வேன், அப்படிதான் திட்டுவேன். எனக்கு கோமா தான் இருக்கு, நான் பேசிட்டேன், சரி விடுங்க. இப்போ இங்கே விஷயம் என்னன்னா, எடப்பாடி உண்மையிலேயே அதை சரியாக தான் கையாண்டாரு. ஏன்னா இது விஜய் மேலே நம்ம பழிய தூக்கி போடுறதுங்கிறத விட இதுக்கு பின்னாடி இது விஜய் ஒரு விதமான விக்டிமும் கூட. இதில் அவருக்கு அந்த அரசியல் நுணுக்கம் தெரியல, நம்மளோட கூட்டம் ஓவர் ஹைப்ல போகுது, அது அவருக்கு சந்தோஷமா இருக்குது, அவருடைய ரசிகர்களுக்கும் சந்தோஷமா ஹைல இருக்காரு அவரு. ஆனா அதோடைய நெகட்டிவ் சைடை இன்னைக்கு காட்டிட்டாங்க. அது இவ்வளோ பெரிய டார்க் சைடா மாறும்னு அவங்களுக்கு எதிர்பார்க்கல. வித்தின் செகண்ட்ஸ் சந்தோஷங்கள் எல்லாம் ஒளிஞ்சு பெரும் துக்கமா மாறிடுச்சு, தமிழகம் பாராத துக்கமா மாறிடுச்சு. ஸோ அதுல எல்லாரும் பிளேம் பண்ணி விஜய் மேல பிளேம் பண்றது அப்படிங்கிறதையும் அது திமுக அதை தான் விரும்புது. அதனாலதான் அந்த பத்திரிகை செய்திகள்லாம் இதை பத்தி நீங்க விஜய்க்கு என்ன சொல்ல வரீங்க, விஜய் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே, அவர் நிக்கலையே, ஓடிட்டாரே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதை அவங்க உண்மையிலேயே என்ன சொல்றாங்கன்னா, இது தவிர்க்க முடியாத விபத்து, அவரும் வருந்தி தான் இருப்பாருங்கிற அந்த ஒரு டோன்லேயே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பதிவு பண்றாரு. அதே டோன்ல தான் சீமான் அவர்களும் பதிவு பண்றாரு. இவங்க 2 பேரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்ட், ஆரோக்கியமான ஒரு அரசியல். அதுல நமக்கு உண்மையிலேயே மாற்றுக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்டிகே, டிவிகே, ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ் தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு சரியான ஒரு இடத்துல வளர்ந்துருக்கணும். அதை நீங்க கோட்டை விட்டு திமுகவுக்கு வலு சேர்க்க இவங்க 3 பேருக்குமே அடி விழுக்கும் கண்டிப்பா. இன்னைக்கு விஜயை காலி பண்றதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. எடப்பாடிக்கு வேற ஏதாவது நடக்கலாம், என்டிகேக்கு வேற ஏதாவது நடக்கலாம். ஸோ அவங்க தான் அதை முடிவெடுக்கணும். ஆனா ஒரு அளவுக்கு அந்த ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, ரியாலிட்டியை புரிஞ்சிருக்காங்க. இது விஜய் நினைச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. விஜயோட சின்ன கவனக்குறைவு இல்லை அவருடைய அந்த அரசியல் தெளிவின்மை இந்த ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது இவங்க 2 பேரும் கன்சர்னோட சொல்றது தான் நம்ம உண்மையிலேயே வரவேற்கிறோம். ஆனா